ஷேய் என்னப்பா, நாங்களும் கணக்கில் போனோம், கணக்கு போடுங்கன்னு சொல்லி சூரியன்கிட்ட கேட்க, சூரியன் காலை நட்சத்திர உதிப்பு எப்படி உங்கள் அண்ணன் காலட்டம் எப்படி விடுதான் பார்த்தியாப்பா, அடையிறது எப்படி? இதுதான் பூமியில் இப்போத்தான் இறங்கி இப்போத்தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான் மானிடப்பே அப்படின்னு கணக்கு பொழுதன்னைக்கு நாங்கள் ஏன்ட்ட தான் சொல்லுவான். என்னப்பா, இந்த காலத்தில் நாங்கள் 2 பேர் 8 நாட்டு சனி அவனும் இருப்பான், எல்லாம் நாங்கள்லாம் நண்பர்களுப்பா, நண்பர்கள். செம்மத்தில் பையனை வச்சு சிம்பிளாக கணக்கு வச்சு முடிக்கானா, கைலாசம் ஆதியில் இருந்த கைலாசத்தை, பூலோகத்தில் இருந்த கைலாசத்தை பூமியில் இறக்கி ஆட்சி ஆண்ட கணக்கை இப்போ வெளியில் எடுக்கான். வரம் கொடுத்ததை பூரா தப்பு செஞ்சு விட்ட கணக்கை முடித்தாச்சு. இப்போ தப்பு செய்யாததை நீதிமன்றம் கோர்ட்டு கைலாசத்தில், இராணுவ நீதிமன்ற கோர்ட்டில் இப்போ கைலாசத்தில் அடைக்கலம் கொடுத்து வாரான் கடவுள். கன்னிமாரின்னு கேட்ட கன்னி ஒரே குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் 7 பிள்ளைகள், கன்னிமார் பிள்ளைகள். பேர் வச்சதே ஈஸ்வரன் பரமசிவன். அது அம்மன் உன் வீட்டுக்காரி, பிரம்மா வீட்டுக்காரி, பார்வதி அம்மாளுக்கு எல்லாத்துக்கும் துணிமணியை துவைச்சி போடுற பிள்ளைகள் இந்த 7 பிள்ளைகள். அந்த துணிமணி துவைச்சி போட்ட பிள்ளைகளுக்கு இன்று கல்யாணம் முடித்து வைக்கான். கல்யாணத்தோடு இருக்கட்டும். ஆனால் பவர் அப்போ 7 செம்மத்துக்கு முன்னாடியே பவர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பவர் கொடுத்தான். அந்த பவரை வச்சு 7 அம்மாமார் கன்னியலியன்னு சொல்லி ஆடு கோழியை வெட்டி விடுதான். அப்போ எவ்வளோ பெரிய தப்பு செய்தான் மானிடப்பே, எல்லா இடத்துலையும் வெட்டி விடுதான். அதை கைலாசத்தில் இப்போ முனியப்பனை விட்டு கூப்பிட்டு அது மதி இழந்து நினைவு இழந்து எதுவுமே இல்லாமல் செயலில் கிடக்கு. அது இப்போ தான் அம்மாமார்கள் வெளியே எடுத்து கொண்டு வருது. இப்போ என்ன அதுகளுக்கு சுடுகாடு கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கைலாசத்துலேருந்து அடி நொறுக்கி போகும். அவன் குடும்பம் துள்ள துடிக்க போகும். அது பயங்கரமாக போகும்பா. 7 அம்மாமார்களுக்கு பவர் இப்போ கொடுப்பான். அதுகளுக்கு கொடுக்கையில் இந்த படைகளோடு சேர்த்து போகையில் நெரிச்சிரும். சரியா, புரிஞ்சுக்கிட்டியா? இதுதான் கணக்கு. கோர்ட்டுக்கு கொடுத்தா கோர்ட்டில் என்ன நடக்கும் தெரியுமா? அது என்ன செய்ய போகிறானோ. கோர்ட்டுக்கு கொடுத்தா கோர்ட்டுக்குள்ளே ஏறும். கன்னிமார்க உள்ளே ஏறினா உட்கார முடியாது, தூக்கி எறியும். பட்ட பகல்லே தூக்கி எறியும். அந்த மாதிரி வரும். அவங்க லேசாக நினைக்கான். கோர்ட்டில் எல்லா கோர்ட்டிலையும் உலக நாடு, தாய் நாடு, தமிழ்நாடு லேசாக நினைக்கக்கூடிய கணக்கு வரக்கூடாது. கடவுள் பூமியில் உட்காந்தா அந்த கேள்வி கேட்கணும். இவன் பலபடி அந்த கொடியை தூக்கி பூமி அழிக்கிறதுக்கு நாக்கை கடித்து நிற்கான் அந்த ஜெம்பத்தில். அது விடமாட்டான். அது என்ன செய்யணுங்கிறத அவன் பார்ப்பான். ஈஸ்வரன் உங்கள் அண்ணன் பார்ப்பான்ப்பா, என் நண்பன் பார்ப்பான். முக்கால் சத்தியம். சந்தோஷமாப்பா. கணக்கு 2 நாளாக 3 நாளாக போகலங்க. இன்றைக்கி கணக்கு டெண்டரில் போப்பா. முக்கால் சத்தியம்.